24 வருஷம் இந்த மாதிரி இருட்டில் வச்சிருந்த ஒரு கொடூரனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் அரவிந்த். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 1935 ஏப்ரல் 9 ஜோசப் விஸ் அப்படின்னு ஒரு அழகான குழந்தை பிறக்குது. பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே பிறக்கும்போது நல்லவங்க தான், ஆனால் அவங்க வளர்க்குற விதத்து மூலியமாக தான் அவங்க தப்பான ஆளாக மாறுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 16 வயசு இருக்கும்போதே இவருக்கு வலுக்கட்டாயமாக வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த கல்யாணத்தில் சுத்தமாக அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வீட்டில் சொல்கிறாங்கன்றதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃபேமிலி வாழ்க்கை, அவரோட இமேஜ் எல்லாமே சொசைட்டியை பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஜோசப் ஃப்ரிட்ஸுக்கு கிட்டத்தட்ட 7 குழந்தைங்க, அதில் 3 பேர் பசங்க, 4 பேர் பொண்ணுங்க. இதில் எலிசபெத் ஃப்ரிட்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 11 வயசு இருக்க ஒரு பொண்ணு. அவங்க தான் இவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு பொண்ணுன்னே சொல்லலாம். ஒரு நாள் ஒரு லெட்டர் வருது. அம்மா, அப்பா, நான் என்னோட லவ்வரோட சேர்ந்து நான் ஓடி போயிட்டேன், எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் தேடிக்கிட்டேன், என்னை இனிமேல் யாரும் தேடாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வருது. அவங்க அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சி, என்னடா நம்ம பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாளே, நம்மள்ட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டாளே, இதில் ஏதோ தப்பான ஒரு விஷயம் இருக்கேன்னு சொல்லி சின்னதாக ஒரு நெருடல் இருந்திருக்கு. ஆனால் அவங்க அதை கடந்து அடுத்தது பார்க்க போயிட்டாங்க. சரி, நம்ம பொண்ணு எங்கே இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஃபாதர் ஜோசப் இருக்காருல, அவர் வாழ்ந்துட்டு இருக்க அதே ஆஸ்திரேலியாவில் ஆண்டனா அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்கே ஒரு 19 வயசு பொண்ணு அட்மிட் ஆகுறாங்க. இங்கே தான் ஜோசப் ஃப்ரிட்ஸோட ஒரு உண்மையான முகம் வெளியில் வருது. சொசைட்டியை பொறுத்த அளவுக்கு ஒரு ரொம்ப நல்லவராக இருந்தால் கூட எவ்வளோ ஒரு மோசமான மிருகம் அப்படின்றத இப்போ தான் அந்த பொண்ணு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 11 வயசு இருக்கும்போது அந்த பொண்ணு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்ததுல, அந்த லெட்டரில் இருக்க கையெழுத்து சேம் எலிசபெத்தோடது தான். இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க. எலிசபெத்தை கட்டாயப்படுத்தி இந்த லெட்டரை எழுத வச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலிசபெத்தை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும், தனக்கு தேவையான இச்சைகளுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு மைண்ட் செட்டோட இவங்க அப்பா, அதாவது இந்த ஜோசப் ஃப்ரிட்ஸ், அவங்க வீட்டுக்கு கீழே இருந்த பேஸ்மெண்ட்டில் அந்த பொண்ணை போய் அடைக்கிறாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னா, கீழே போய் டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அனுப்புறாரு. அந்த ரூம் மோஸ்ட்லி யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்களாம். அந்த டைமில் அந்த பொண்ணு நம்ம அப்பா எப்பயும் வேலை கொடுக்குறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூல்ஸ் எடுக்க போகும்போது அந்த பொண்ணு உள்ளே போனோடனே லாக் பண்ணிடுறாரு. ஆனால் எலிசபெத்துக்கு தெரியல, கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த இருட்டை விட்டு நம்ம வெளியில் போவோம்னு சொல்லி. சரி, ஏதோ ஒரு சைக்கோபாத் மாதிரி இருப்பான், கொஞ்ச நாள் அவன் திறந்து விட்டுருவான் அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணை பாலியல் சீண்டெல்லாம் பண்ணுறான். ஒரு அப்பம் பண்ணுற வேலையாயாது. 24 வருஷமாக அந்த பொண்ணை அந்த ரூமில் அடைச்சி வச்சுருந்துருக்கான். இந்த டைமில் அந்த பொண்ணை அடைச்சி வச்ச கொஞ்ச நாள்லேயே பாலியல் சீண்டல் பண்ணால அந்த ரூமில் சன்லைட்டே இல்லாதனால இவங்களுக்கு தேவையான அந்த விட்டமின் இதெல்லாம் கிடைக்காம அந்த பொண்ணு கொஞ்ச நாளே ரொம்ப சோர்வாயிருக்காங்க. இல்லை 5க்கு மேற்பட்ட குழந்தைங்க பிறக்குது. அப்பா மூலமாக பொண்ணுக்கு பிறந்த குழந்தை. இங்கே நடக்கிற கொடுமையான ஒரு விஷயங்கள்லாம் அந்த பொண்ணால் அவங்க அம்மாட்ட சொல்லவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம அம்மா இப்படி ஒரு மிருகத்தை ரொம்ப நல்லவர்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப கவலைப்படுறாங்க. சன்லைட்டே இல்லாதனால அந்த குழந்தைங்களுக்கு தேவையான விட்டமின்லாம் கிடைக்காம கிட்டத்தட்ட 2 குழந்தைங்க அந்த இருட்டான இடத்துல பிறந்து அங்கேயே இறந்து போகிறாங்க. சரி, இதெல்லாம் ஓகேடா, எலிசபெத் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பொண்ணு கிட்டத்தட்ட 19 வயசு வர வரைக்கும் அந்த பேஸ்மெண்ட்லேயே இருந்து வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு சம் மெடிக்கல் இஷ்யூஸ் வந்ததுனால அந்த பொண்ணு காலை பிடிச்சி கெஞ்சி, என் 2 குழந்தைங்களை இழந்த மாதிரி நான் இந்த பொண்ணை இழக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது தான் அந்த பொண்ணு இந்த விஷயங்கள்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதனால ஜோசப் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 85 வயசில் அவருக்கு ஒரு ஆயுள் தண்டனை கிடைக்கிது. ஆனால் இந்த தண்டனை அவருக்கு பெரிய தண்டனையே கிடையாது. கிட்டத்தட்ட 85 வயசு வரைக்கும் அவர் வாழ்க்கையில் வாழ வேண்டிய எல்லாமே வாழ்ந்துட்டாரு. 11 வயசு இருக்கும்போது ஒரு பொண்ணை கொண்டு போய் பேஸ்மெண்ட்டில் அடைச்சி கிட்டத்தட்ட 24 வருஷம் அந்த பொண்ணோட வாழ்க்கையே சீரழிச்சிருக்காரு. போன்ற ஒரு புனிதமான ஒரு வார்த்தையை அசிங்கப்படுத்திட்டாரு. அந்த எலிசபெத் இருக்காங்களா, அவங்க ஃபேமிலியை ரெக்கவர் பண்ணி மெடிக்கல் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுத்து இப்போ அந்த ஃபேமிலி நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இவங்க அனுபவிச்ச கொடுமைகள்லாம் ரொம்ப கொடூரமானது. இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான ஒரு இன்சிடென்ட் தான் எனக்கு தெரிஞ்சு இதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 1 நாள் 2 நாள் இல்லை, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரு 10 நாள் தொடர்ந்து வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உறுத்தும், சரி நம்ம கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு 11 வயசு இருக்க ஒரு குழந்தைய கிட்டத்தட்ட 24 வருஷம் அடைச்சி வச்சுருந்ததுலாம். உங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டான்னு தட்டினீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் டாண்டானு உங்களுக்கு சேர்ந்துடும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த். டாடா.